சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தவிர்க்க நினைத்தார்கள். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சில உள்ளங்களோடு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தவிர்க்கப்பட முடியாத நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு ஜனங்கள் மோசையை தவிர்த்தார்கள். என்ன சொல்லி தவிர்த்தார்கள் என்றால், உன்னெல்லாம் எங்களுக்கு அதிகாரியாக நியமித்தது யார்? இப்படி தவிர்த்த ஜனங்களுக்கு தானே கர்த்தர் மோசையை அதிகாரியாகவே தலைவராகவே நியமித்தார். அதன் அடையாளம் தான் 40 வருஷம் வனாந்திரத்திலிருந்து மோசையை யாருமே தேடி வரல. ஆனா 40 நாள் மலையில ஜெபம் பண்ண போனார். ஜனங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்படி தவிர்க்கப்பட முடியாத நபரா கர்த்தர் மாத்திட்டார் பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். இன்னைக்கு அவங்க உங்களை தவிர்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை அவர்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத. ஈசாயின் வீட்டில் விருந்து நடக்கும் போது ஈசாயும் ஈசாயின் குமாரர்களும் யாரை தவிர்த்தார்கள் தெரியுமா? தாவீதை தவிர்த்தார்கள். ஆனால் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னை எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அவங்க எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. முக்கியமான காரியத்துக்கு நான் தவிர்க்கப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதெல்லாம் பாஸ்டா மாறப்போகுது. இதுதான் என் லைஃப் நீங்க எழுதி வைக்காதீங்க. என் லைஃப் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னது. எது என் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாக் பண்றதுக்கு இல்ல, நாளைக்கு அவங்களுக்கு நீங்க தவிர்க்கப்பட முடியாத. ஆமென் ஆமென். யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ ஹல்லேலூயா, அவர்களுக்கு நீங்கள் அதனாலதான் படரும். ஆமே. அதன் அர்த்தம் என்ன? என் மேல என்னை குறித்த தேவ வார்த்தை என்பது எனக்கு பின்னாக நிற்காது, எப்பவுமே எனக்கு முன்னாக தான் இருக்கும்.